இப்போ சாமியாருங்கன்னு ஆசிரமம்னு வந்தால் ஏதோ ஒரு பக்தியை பேசிட்டு இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணுறேன் இல்லை ஏதோ ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் அப்படின்னெல்லாம் சொல்லி நடக்கிற ஒரு நிலையாக இருக்குது. ஆனால் உங்ககிட்ட வந்தால் நீ உன்னையே அறிஞ்சிக்கலாம், நீயே செயல்படலாம், எல்லாத்துலையும் நீயே வெற்றிகரமாக வாழலாம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நிலையை உங்கள் நிலையை எனக்கு சொல்லுங்க ஐயா. அருணகிரிநாதர் பாடலில் சொல்கிறார், நாத விந்து கலாத்தி நமோ நமோ வேத மந்திரா சொரூபா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோ அருள் தாராயோன்றார். இது பாடல் நல்லா இருக்குது, டிஎம்எஸ் நல்லா படிக்கிறாரு, அருணகிரி நல்லா எழுதிக்கிறாரு. அது இல்லை குறிக்கோள். அதுக்குள்ளே நமக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும். எந்தவித பரிகாரமும் யாரையும் சரிப்படுத்தாது, உன் மனம் சரிப்படாமல். அதனால் நான் யாரையும் எந்த பரிகாரமும் செய்கிறதும் இல்லை, சொல்கிறதும் இல்லை. ஏன்னா முதல்ல உன் மனம் சீர்படணும். எந்த பரிகாரத்தால் உன் மனம் சீர்படாது. இந்த பரிகாரங்களும் இந்த மந்திரங்களும் எதுக்காக சொல்லி வச்சுக்குதுன்னா உன் மனசு சீர்படும். இதையாவது செய்து இது செய்துட்டேன்பா, எனக்கு இது போயிடுச்சுப்பான்னு உன் மனசு நினைக்கும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் வச்சுக்குதே தவிர எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அதனால் அருணகிரி சொல்கிறார், நாத விந்து கலாத்தி நமோ நமோ வேத மந்திர சொருபா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோ அருள் தாராயன்னாரு. இதுக்கு பொருள் என்னான்னு நம்ம பார்க்கணும். நாதம் ஆன்மா, கலை உயிர், விந்து நெருப்பு. இது முப்பொருளும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கிற மந்திரமெல்லாம் உனக்கு அடிமைடான்றாரு. இது முப்பொருள் உனக்கு சேரும்போது குண்டலின்ற சக்தியும் ஆன்மான்ற சிவமும் ரெண்டும் புனலல் பண்ணும் போகம், அது பேர். இந்த போகம் நடந்து போச்சுன்னா உன் நிலை கடவுள் நிலைடான்றாரு. அப்போது இந்த ரெண்டு ஒன்று சேர்க்கறதுக்கு நீ முயற்சி பண்ணுறனா வெளியே போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உட்காயினா உன் கஷ்டம் போகுமா? அப்படி போகிறதா இருந்ததுனா உலகத்தில் எவனா கஷ்டப்படுவானா? எவ்வளோ பரிகாரம் பண்ணிக்கிறான்? இதை சிந்திக்கிறது இல்லை. என்கிட்ட ஒரு ஆள் வந்தார், அவங்க பொண்ணுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு கிளாஸ் நடந்துக்கினே ஓடியாந்து காலாண்ட பூ பழம்லாம் வச்சுட்டு காலில் ஒன்று கும்பிட்றாரு. நான் கேட்டேன், யாருப்பா நீ? என்ன இது மாதிரி சாமி, நான் இதிலேருந்து வரேன், ஒரு ஊர்லேருந்து, என் பொண்ணுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க, கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு. நான் சொன்னேன், என்கிட்ட சொன்ன மாதிரி யாருக்கிட்ட போய் சொல்லிடாத. ஒரு 50,000 எடுத்தா ஒரு தகுதி தரேன், தாயத்து தரேன், படுக்கையில் வெய்யன்னுவான், எழுந்து ஓடணுவான், கட்சியில் பொண்ணும் போயிடும், பணமும் போயிடும். இது மாதிரிலாம் செய்யாத. நானும் அதெல்லாம் செய்யறதில்லை. அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் கோமா ஸ்டேஜுக்கு ஒரு பொண்ணு போயிடுச்சுன்னா சும்மா இருக்க மாட்டான், சிந்திச்சுக்கினே இருப்பான். ஏன் ஆச்சு, எதுக்காச்சுன்னுவான். நீ அன்னாடம் வழிபடுற போகிற அந்த கடவுளை நம்ம டாக்டரை நம்ம நல்லா ஆகிடும் போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். சரிப்பா நான் நல்லா இருக்கிறேன், எத்தப்பா பரிகாரம் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தா 1 லட்ச ரூபாய் கொடுப்பாரு. ஏன்னா பொண்ணு அது ஏமாற்றி சம்பாதிக்கிறது இல்லை அது. அதனால் என்ன செய்ய முடியும்? சரி அந்த மாதிரி செய்ய முடியும். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருக்கும் பரிகாரம் பண்ணி பெட்டே இல்லை காலி பண்ணிடலாமே, நம்ம பண்ண முடியுமா? இதெல்லாம் ஏமாத்துற செயல். மனிதனுக்கு அந்த நம்பிக்கையை உருவாக்கத்துக்காக இதெல்லாம் வச்சிருக்குது. இதை தான் அகஸ்தியர் அழகாக சொன்னார். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மூச்சை அடக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் எல்லாம் செம்மையாமேனார் இல்லையா? இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வரியில் சொல்லிட்டார். எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே, இது கைவீசி கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடுத்தேன்னார் பட்டினத்தார். எதை செய்தாலும் உன்னுடைய மனம் இறைவனை நோக்கி பயணம் பண்ணும்போது எந்த துன்பமும் இன்பமும் இங்கே இல்லைடா அப்படின்ட்டார். துன்பத்தில் இருந்தாலும் இன்பத்தில் இருந்தாலும் இறைவனை அது எப்படிப்பா நாடி நிற்கணும்? தண்ணி தூக்கின்னு வருவான்டா பொம்பளை பசங்க, குடம் கையை ஆட்டிக்கின்னு. ஆனால் பேசின்னு வந்தாலும் குடம் நவுறாது. எது பேசி வந்தாலும் மனசு குடத்து மேலே இருக்குது. அது மாதிரி உன் மனசை கடவுள் மேலே வைடானார். அந்த மாதிரி எந்த பரிகாரமும் எந்த சாமியாரையாலையும் சரிப்படுத்த முடியாதுமா. ஏமாத்தலாம் ஒன்றும் நம்மளுக்கு அது தெரியாது. நம்ம அந்த வேலையில் ஈடுபடுறதும் கிடையாது. இங்கே எலுமிச்சம்பழம் கொடுக்குறது, தாயத்தை கொடுக்குறது, தகுடு கொடுக்குறது, இந்த வேலை நம்ம செய்ததே கிடையாது, செய்ய போகிறதும் கிடையாது. ரொம்ப அருமைங்க ஐயா, ரொம்ப அருமை. சொல்லுங்கம்மா. ஐயா நீங்கள் மந்திரம் இதை பற்றிலாம் சொன்னீங்க. எனக்கு இன்னொரு இது கேட்கணுங்க ஐயா. பெய்யன பெய்யும் மழை ஒரு அப்படின்னும் நல்லார் ஒருவர் உடலில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அப்போ இது உண்மைங்களா? உண்மைம்மா, உண்மை. இது உண்மை. ஏன் உண்மைன்னு சொல்கிறேன்னா, நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். ஆன்மீகம் அழகானது, பக்தி அழகானது,
ஆன்மீகம் அசிங்கமானது அப்படின்ட்டு. உடனே ஒரு அம்மா எனக்கு தாம்பரத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஆன்மீகம் அசிங்கம்னு சொல்லியிருக்கிறீங்களே, பக்தி அழகாந்துன்றீங்களே, எப்படி இதுன்னு. எங்கம்மா வீடு என்ன தாம்பரம், நான் வந்துடுவேன் வீட்டுக்கு, வாங்க நேராக உட்காந்து பேசலான்னு. ஏன்னா அவங்க புரியாமல் பேசுகிறாங்க. பட்டினத்தார் பெரிய கோடீஸ்வரன், ஆனால் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் இந்த சொந்த பந்தம் இருக்குது. நீங்கள் கௌரவமாக வாழ்ந்தால் அது எனக்கு கௌரவம். நம்ம ஊர்லேயே நமக்கே தெரிஞ்சிருக்கோம், நம்ம சொந்தக்காரர் ரொம்ப பிச்சைக்காராக இருப்பார். யாராவது தெரிஞ்சுங்க வந்து அவர் யாருங்கன்னா வந்தாலும் அங்கே ஊரில் கிடக்கிறவங்க அப்படின்ட்டோம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு சொந்தக்காரனாக மாட்டான், கோடீஸ்வரன் நம்ம சொந்தக்காரங்க அவர் அப்படின்னுட்டோம். ஏன்னா யார் நம்மளை விட உயர்ந்துக்கிறானோ அவனை தான் அடையாளம் காட்டுவோம், யார் நம்மளை விட தாழ்ந்துக்கிறானோ அவனை அடையாளமே காட்ட மாட்டோம். அப்படிப்பட்ட உள்ளம் இது. பட்டினத்தார் வந்து கையேந்தி பிச்சை எடுத்து சாப்பிட்டுன்னு வர்றாரு. இது அவங்க அக்காவுக்கு அவமானமாக இருக்குது. ஏன்னா இவர் ஞானி, இவருக்கு சரி, அந்தம்மா அஞ்ஞானி, அந்தம்மாவுக்கு சரியாக வராது. ஆனால் அது அவமானமாக இருக்குதுன்ட்டு அந்த இருக்கிறத விட செத்து போகிறது மேலுன்னு ஆப்பத்தில் விஷம் போட்டு ஆப்பம் சுட்டு இதை சாப்பிட்டு சாப்பிட்டோன்னு கொடுக்குறாங்க. அவர் கையில் வாங்கி பார்க்குறாரு, விஷம் இருக்குது. அப்போ சொல்கிறாரு, ஊட்டப்பம் ஊட்டை சுட்டால் ஓட்டப்பம் ஊட்டை சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு மேலே போட்டுடுவார். ஓடு பற்றிக்கும். ஐயோ, இது எப்படி எல்லாரும் போட்டால் ஓட்டு மேலே பற்றிக்குமா? பட்டினத்தார் போட்டால் பத்தோம், நம்ம போட்டால் பத்தாது. அது மாதிரி அவ்வை பெய்யும் மழைன்னா பெய்யும். ஏன்னா அவ்வைன்றது ஒரு அபூர்வமான பெண்ணுடைய பெண். அந்த அம்மா, அந்த அம்மாவை யாரும் பெற்றதா யாருக்குமே தெரியாது. அதனால்தான் வள்ளுவனுடைய தாயினுடைய பேர் ஆதி, தகப்பனுடைய பேர் பகவான், இல்லைங்களா? அப்படி தானே, நமக்கு அவர் தெரியாது, சொல்கிறேன். ஆதி பகவான். அதனால்தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உள்ளது. இதில் 2 அர்த்தம் உண்டு. ஆதின்னா கடவுளுக்கும் ஆதின்னு ஒரு பேர் உண்டு, அவங்க அம்மாவுக்கும் ஆதின்னு ஒரு பேர் உண்டு. பகவான்னா கடவுளுக்கும் பகவான் ஒரு பேர் உண்டு, அவங்க அப்பாவுக்கும் பகவான் ஒரு பேர் உண்டு. இவங்க 2 பேரால் தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்றதையும் அவர் சொல்கிறாரு. அந்த 2 பேரால் தான் வந்தேன்னு சொல்கிறாருங்க, இல்லையா? அப்படி தான் நம்ம பொருள். அந்த மாதிரி அவ்வை வந்து ஒரு மகானுக்கு பிறந்தவங்க. அவங்கள ஆற்றுல விட்டாங்க, எடுத்து வளர்த்தாங்க. ஒரு 18 வயசு பொண்ணு ஒரு பிள்ளையார்கிட்ட போய், சாமி பிள்ளையார எனக்கு இளமை வேணாம், எனக்கு முதுமை கொடு அப்படின்னு கேட்டால் கொடுக்குமா? பிள்ளையாரால் கொடுக்க முடியுமா? பிள்ளையாரால் கொடுக்க முடியறாண்டா இந்தம்மா கூட தண்ணி எடுத்த எல்லா பசங்களுக்கும் எல்லாம் கிடச்சிருக்கணும். அது இல்லை, இது உண்மை தெரியாத உலகம் இது, அதனால் பேசும். அந்த அம்மாவனுடைய உள்ளுக்குள்ளே இருந்த ஞானம் அப்போ வெளிப்பட்டுது. அது பிள்ளையார்கிட்ட போய் முதுமையை கேட்டவுடனே இந்த அம்மா முதுமையானாங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்க வராங்க, எனக்கு இளமை வேணாம், முதுமை கொடுன்னு. முதுமை அது பிள்ளையார் கொடுத்தது இல்லை, இந்த அம்மாக்குள்ளே இருக்கிற பிள்ளையார் கொடுத்தது. அதனால் உலகத்தையே வெறுத்து பெரிய பெரிய மன்னர்கள்லாம் பயந்தான் அதை பார்த்து. பாரியினுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு மூவேந்தரை எதிர்த்து நிற்கிது, இல்லையா? எவனால் எதிர்த்து நிற்க முடியும்? பாண்டிய மன்னன் கதவு மூடுறான், அவை வருதுன்னு ஒன்று உடைச்சிட்டு உள்ளே போகுது. அப்போது மூவேந்தர இன்னைக்கு பூகம்பம்னு பேசுகிறோமே, இது அவை காலத்துலேயும் செய்து காட்டிச்சு பூகம்பத்தை. மூவேந்திரம் வரும்போது பூமியை பொழுந்து காட்டிச்சு. அது அப்படிப்பட்ட அவை பெய்யணும் பெய்யாதா? பெய்யுமா? அப்போ பெண்ணை வந்து பெரும் சக்தின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம்மா, அது சாதாரண பெண் இல்லை, அது பெரும் சக்தி வாய்ந்த பெண். அது எல்லா பெண்கள் மாதிரி இல்லை, அதே மாதிரி எல்லா ஆண்கள் மாதிரி இல்லை மகான்கள். தோற்றத்துக்கு மனிதர்கள் தான், ஆனால் மகான் வேறு, அஞ்ஞானி வேறு. அதே மாதிரி தோற்றத்தில் பெண்கள் தான், ஆனால் அந்த அம்மா வேறு, காரைக்கால் அம்மா வேறு. அந்த மாதிரிலாம் மகான்கள்ன்றது அவங்களுடைய ட்ராக் வேறு. ஆனால் பொய் பொருட்டு ஏமாத்தல் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் இல்லாதவங்க. சக்தியை மட்டுமே வாழ்க்கையாக வாழ்ந்தவங்க அவங்க. அதனால் அதெல்லாம் ஒரு அபூர்வமான சக்தி வாய்ந்தவங்க. அதனால் ஊர் வந்து வறுமையில் வாடி ஒருத்தனே சேர்த்து வச்சுக்கின்னு சாப்பிடும்போது அந்த அம்மா பார்க்குறாங்க, இப்படி போய் இந்த நாட்டில் இருக்குது அப்படின்ட்டு பெய்யும் மழை. இன்னொன்று ஃபுல்லாக ஒரு நல்லவன் இருக்க மாட்டான் அந்த ஊரில், எல்லோரும் கெட்டவனா அந்த கூட. ஒன்று அந்த அம்மா சொன்ன வார்த்தைக்கு மேகமே பொழிஞ்சிச்சு, ஊரே வெள்ளக்காடாயிடுச்சு.